வணக்கம். இன்னைக்கு நம்ம பைத்தான் பேண்டாஸ் டியூட்டோரியலில் கிரியேட்டிங் பேண்டா சீரீஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் பேண்டா சீரீஸ், எப்படி ஒரு பேண்டா சீரீஸ் கிரியேட் பண்ணலாம். ஏற்கனவே பேண்டா சீரீஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இது வந்து ஒரு 1 டைமென்ஷனல் லேபிள்டு அரே, ஒரு டைமென்ஷன் தான் இருக்கும், அதுவும் லேபிள்டாக இருக்கும். லேபிள்டுன்னா ஒரு டேட்டா இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு லேபிள் இருக்கும், நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு லேபிள் இருக்கும். அந்த லேபிள் தான் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சரி, இதில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கும் அப்படின்னா இன்டிஜர் இருக்கும், ஸ்ட்ரிங்கு போட்டுக்கலாம், ஃப்ளோட்டு, அப்புறம் பைத்தான் ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸெட்ரா, இது எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த ஆக்சிஸ் லேபிள் ஆர் கலெக்டிவ்லி கால்டு இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அந்த ஆக்சிஸ் லேபிளில் தான் நம்ம இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, ஸோ லேபிள்ஸ் நீட் நாட் டு பி யூனிக் பட் மஸ்ட் பி ஹேஷபிள் டைப். ஒரு ஹேஷபிளாக யூனிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஒரு ஹேஷபிளாக, அதாவது நம்ம அதை எடுக்கிற மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேயா, எப்படி ஒரு எம்டி சீரீஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இதை ரன் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ நான் உங்களுக்காக கோலேப் எடுத்துருக்கிறேன். ஓகே, கூகுள் கொலாபரேட்டிவ் லேப் இருக்குல்ல, அது எடுத்துருக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு பேண்டாஸ் அஸ் பிடி, ஓகே, அதில் வந்துடும் சிலது, என்டர் தட்டிக்கலாம். அப்புறம் சீரீஸ் சர்ன்னு வச்சுக்கிறோம். பிடி டாட் சீரீஸ் வந்து எக்ஸ் வந்து கேப்ஸில் இருக்கணும். ஓகே, ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இது ஏதாவது வீடியோன்னா இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பாருங்கள். அப்புறம் இதை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், பிரிண்ட் சார், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணணும். ரன் பண்ணிங்கன்னா சீரியஸ் இந்த இருக்குது, இதான் அவுட்புட். ஒரு இண்டெக்ஸிங் இருக்கும், டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் 64 அப்படின்ட்டு இருக்குது. ஓகே, இது டிஃபால்ட்டாக உள்ளது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் எ சீரீஸ் ஃப்ரம் அரே வித் இண்டெக்ஸ். ஒரு அரேலேருந்து எப்படி எடுக்கலாம், ஒரு நம்ம அரே வந்து நம்ம கொடுத்துட்டு அதுலேருந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு கிரியேட் அ சீரீஸ் ஃப்ரம் அரே வித் இண்டெக்ஸ் we have to provide index with the same number of element as it is in the array. ஸோ ஒரு அரேல இருக்கிற அந்த எலமெண்ட் என்ன எலமெண்ட்டோ, அதே ஒரு அரே கொடுக்குறோன்னா அந்த அறையில் என்ன எலமெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம நினச்சிக்கணும். இதெல்லாம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிடணும். இதான் வந்து அதோடைய எக்ஸாம்பிள். இம்போர்ட் பேண்டாஸ் பண்ணிடுறோம். இம்போர்ட் நியூமரிக் பை பண்ணணும். எதுக்கு அப்படின்னா நம்ம இது அரே கொடுக்க போகிறோம், ஒரு அரே வந்து லிஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். ஓகே, அதனால கண்டிப்பாக நியூமரிக்கல் பை கொடுக்கணும், இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஜஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணிடுறோம். ஓகே, நம்ம இதை ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சரி, ஏற்கனவே உங்களுக்கு நான் ரன் பண்ணதில் தான். இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இம்போர்ட் நம்பை இம்போர்ட் பண்ணிடுறோம். ஓகே, இம்போர்ட் நியூமரிக்கல் பைத்தான் அஸ் என்பி. ஓகே, இது டிஃபால்ட்டாக உள்ளது. சீரீஸ் ஏற்கனவே நம்ம சீரீஸ் பண்ணிடுறோம், பிரிண்ட்டும் பண்ணிடுறோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு இதுக்காக நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணோம்னா டேட்டா நம்ம கொடுக்கணும். ஓகே, டேட்டா ஈக்குவல் டு நியூமரிக்கல் பை டாட் அரே ஆஃப் ஏதாவது ஒரு வேல்யூ. ஓகே, ஏன்னா லிஸ்ட்டுங்கிறனால இப்போ நான் என்னுடைய பேரையும் நான் கொடுக்குறேன், ஜே கமா ஓ கமா இ கமா எல். ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஏற்கனவே நம்ம க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ கொடுத்துட்டு அப்புறம் சார் series equal to pd dot series bracketக்குள்ள data. ஓகே, கொடுத்துட்டு நம்ம இதை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா print sir. ஓகே, ஸோ அதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிறது அப்படியே வரும். ஸோ இண்டெக்ஸிங் பார்த்தீங்கன்னா இதுதான் 1 டைமென்ஷனல் அரே. ஓகே, 1 டைமென்ஷனில் இருக்கிற டேட்டா சீரீஸ். அதாவது இது வந்து இண்டெக்ஸு 0 1 2 3 அப்படிங்கிறது அதுக்கு என்ன வேல்யூ, ரெப்ரசன்ட் வேல்யூ. அப்போ 0னா ஜே, 1 அப்படின்னா 0 இல்லை ஓ இல்லையா, அப்புறம் 2னா இ. ஸோ நம்ம இதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம், இதை நம்ம ரிட்ரீவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஓவை பிரிண்ட் பண்ணு அப்படின்னா ஓ பிரிண்ட் ஆகும். ஓகேயா, ஸோ நம்ம அதையும் எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். ஒரு உதாரணத்துக்கு பிரிண்ட் ப்ராக்கெட்டில் சார் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இண்டெக்ஸை கொடுக்கணும். ஓகே, ஸோ 2ன்னு கொடுக்குறேன். 2 அப்படின்னா என்ன வரணும், இ வரணும் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து
உங்களுக்கு இந்த இதில் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம ஒருவேளை 1 கொடுக்குறேன் அப்படின்னா ஓ வரணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த இண்டெக்ஸை கொடுத்தாலும் என்ன ஆகும், ரன் ஆகும். ஓகே. சரி, அடுத்தது வந்து கிரியேட்டிங் எ சீரீஸ் ஃப்ரம் லிஸ்ட். இப்போ நம்ம லிஸ்ட் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இன் ஆர்டர் டு கிரியேட் அ சீரீஸ் ஃப்ரம் லிஸ்ட் we have to first create a list. After that we have to create a series. ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஓகே, எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஓகே, கிரியேட்டிங் ஏ சீரீஸ் ஃப்ரம் டிக்ஷனரி. இதே இது டிக்ஷனரியிலேருந்து கிரியேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு பைத்தான் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிக்ஷனரி தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு representation இருக்கும். Okay, in order to create a series from dictionary we have to first create a dictionary. After that we have to make the series using a dictionary. Okay, dictionary key are used to construct a index இல்லையா. டிக்ஷனரியில் கீன்னு இருக்கும், டேட்டான்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் ஜோயல் 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஜோவன் 20, ராபின் 30 அப்படி சொல்லி. அப்போ ஜோயல் அப்படிங்கிறது 10 அப்படிங்கிறது கீ வந்து என்னது, டேட்டா வந்து என்னது. ஸோ இந்த மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ப்ரோக்ராமாக பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கிடுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பேண்டாஸ் அஸ் பிடி. ஓகே, அப்புறம் டிக்ஷ் 1 அப்படின்னு வச்சுக்கிடுவோம், ஈக்குவல் டு இது வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட். ஓகே, ஸோ அதில் வந்து என்ன பண்ணணும், ஜோயல் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கோலன், டிக்ஷனரி இப்படி தான் பண்ணணும் இல்லையா, கோலன் 10 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, கமா, அப்புறம் ஒரு நேம் ஜோவன் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஜோவன் அது மாதிரி கோலன் 20. ஓகே, கமா, இன்னொரு நேம் ஒன்று கொடுத்துக்கலாம், ராபின், கமா 30. ஓகே, ஸோ டிக்ஷனரி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து சீரீஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், கால் பண்ணிடுறோம். அவ்வளோதான். சார் சீரீஸ் ஈக்குவல் டு டிபி டாட் சீரீஸ் போட்டுட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே டிக்ஷனரி 1. ஸோ இப்போ நம்ம வந்து சீரீஸை பிரிண்ட் பண்ண சொல்லிடுறோம். பிரிண்ட் சீரீஸ். ஓகே, ஸோ எரர் காட்டுது. ஸோ என்ன அப்படின்னா நம்ம இந்த இதில் வந்து கோலன் கொடுக்கணும் இல்லையா, டிக்ஷனரியில் நம்ம கோலனை மறந்துட்டோம். ஸோ கோலன் கொடுத்துட்றேன். ஸோ மறுபடியும் ஒரு சின்ன தப்பு, டிபின்னு போட்டேன். ஆக்சுவலாக இது வந்து பிடி இல்லையா. ஸோ பிடி ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துடுச்சு. ஓகே, ஜோயல் 10, ஜோவன் 20, ராபின் 13 அப்படின்னு. ஸோ டைப் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து டைப் பண்ணணும், இல்லைன்னா இந்த மாதிரி எரர்ஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இது நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் எ சீரீஸ் ஃப்ரம் ஸ்கேலார் வேல்யூ. ஸோ இன் ஆர்டர் டு கிரியேட் அ சீரீஸ் ஃப்ரம் ஸ்கேலார் வேல்யூ இண்டெக்ஸ் மஸ்ட் பி ப்ரொவைடட். கண்டிப்பாக ஒரு இண்டெக்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஸ்கேலார் வேல்யூனா தெரியும் இல்லையா, நம்பர்ஸ் தான். ஸோ இந்த ஸ்கேலார் வேல்யூ பி ரிப்பீட்டட் டு மேட்ச் த லென்த் ஆஃப் த இண்டெக்ஸ். ஸோ இங்கே ஒரு 2 இதை இம்போர்ட் பண்ணிடுறோம். கண்டிப்பாக நியூமெரிக்கல் பை இம்போர்ட் பண்ணணும், ஏன்னா இங்கே நம்ம இதை லிஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ நியூமெரிக்கல் பை இம்போர்ட் பண்ணிடுறோம். அப்புறம் இந்த சீரீஸ் நம்பர் சீரீஸை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ வாங்க நம்ம ப்ரோக்ராத்தில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிடுறோம். இம்போர்ட் pandas as pd, அப்புறம் இம்போர்ட் numpy as np. ஓகே, அப்புறம் series equal to pd dot series கரெக்டாக டைப் பண்ணிருங்க. ஓகே, 10, index. ஓகே, index equal to 0, 1,
2, 3, 4, 5. Okay. Then print series. Okay. So run பண்ணலாம். ஸோ பண்ணால் உங்களுக்கு 10 அப்படிங்கிறதுல எல்லாத்துலேயும் என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி நம்பர் வந்துடுச்சு. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் வந்து இன்டிஜர்னு இருக்கும். ஓகே. மற்றெல்லாம் ஃப்ளோட்டுன்னு இருக்கும் இல்லையா, இதில் இன்டிஜர்னு இருக்கும். ஸோ இதான் வந்து எப்படி ஸ்கேலர் வேல்யூ வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறது சீரீஸில் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ ஃபைனலாக இந்த சீரீஸ் கிரியேஷனில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் சீரீஸ் யூஸிங் நம்பை ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இன் ஆர்டர் டு கிரியேட் அ சீரீஸ், ஒரு சீரீஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா யூஸிங் நியூமரிக்கல் ஃபங்க்ஷன், அதாவது நம்பை ஃபங்க்ஷன், we can use different functions of numpy like numpy dot line space, அதாவது li in e கிடையாது ஸ்பேஸ், அப்புறம் numpy random dot random, அதாவது radn random dot random அப்படி சொல்லுவாங்க, random. ஓகே. ஸோ நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பேண்டாஸ் அதே மாதிரி கொடுத்துட்டு சீரீஸை வந்து நம்ம எல்என் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி கொடுக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இது கொடுக்குறோம். ஸோ 3,33 3 அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் என்ன இன்டர்வலில் வரணும் அந்த மாதிரி. இதில் ரேண்டமாகவும் கொடுக்கலாம், அது ரேண்டமாகவும் ஜென்ரேட் ஆகும், ஒரு சீரியஸாகவும் ஜென்ரேட் ஆகும். ஓகே. அதை பார்க்கலாம். ஓகே. ஸோ வழக்கம் போல் நம்ம இம்போர்ட் பண்ணிடுவோம். இம்போர்ட் pandas as pd, import numpy as np. ஓகே. அப்புறம் series 1 equal to pd series np dot line கிடையாது. ஓகே. line space. ஓகே. அப்புறம் 3,33,3. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் சீரீஸ் 1. ஓகே. ஸோ டாட் கொடுக்கல இல்லையா, பிடி டாட் சீரீஸ் அதை கொடுக்கல, அதனால எரர். ஸோ வந்துடுச்சு சீரீஸ் 3,18,33 அப்படின்னுட்டு. ஸோ இது வந்து ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்குது, ஃப்ளோட் 64. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருந்துச்சு இல்லையா, நம்பர்ஸில் இருந்துச்சு, பட் இன்ட்டு 64ல், பட் இது வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.